அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் எம்டி விசாகனிடம் 1 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள விசாகன் வீட்டில் காலை முதல் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது விசாரணை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் விசாங்கன் ஐஏஎஸிடம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் வைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வராங்க. குறிப்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை அவரிடம் முன்வைத்து இந்த முறைகேடு தொடர்பாக, டாஸ்மாக் நிறுவனத்தின் முறைகேடு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அதை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு வரை முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கட்டங்களாக இதில் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு நேரில் சென்று பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் விசாங்கன் ஐஏஎஸிடம் அப்போதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில் தான் விசாங்கன் ஐஏஎஸ் அவர்கள் இந்த சம்மனை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்தார். ஆனால் அந்த பெட்டிஷனை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை 12 இடங்களில், அதாவது விசாங்கன் ஐஏஎஸ் உடைய இல்லம் உள்ளிட்ட 12 இடங்களில் இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வந்தாங்க. மணப்பாக்கத்தில் உள்ள விசாங்கன் ஐஏஎஸ் உடைய இல்லத்தில் சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அவருடைய மனைவியிடமும் சில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பிற்பகல் 3 மணி அளவில் அவருடைய இல்லத்திலிருந்து அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அந்த வாகனத்தில் அவருடைய மனைவியும் அழைத்து வரப்பட்டார். ஆனால் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவர் மட்டுமே மேலே அழைத்து செல்லப்பட்டிருக்கூடிய நிலையில் மீண்டும் அவருடைய மனைவி அவருடைய இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் மேல் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைத்து விசாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பார் லைசன்ஸ் ஒதுக்கீடு செய்வது, அதே போல பணி, டாஸ்மாக் நிறுவனத்தில் பணி டிரான்ஸ்பர் ஒதுக்கீடு உள்ளிட்டவர்களில் முறைகேடு நடந்திருப்பதாக சில தகவல்கள் கிடைத்திருப்பதன் அடிப்படையில் அவரிடம் கேள்விகளை முன்வைத்து விசாரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு பொறுத்தவரை சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய இல்லத்தில் வைத்து விசாரித்ததற்கு பிறகு தற்போது அவர் இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே இது லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் பதிவு செய்து இந்த விசாரணையை பல்வேறு கட்டங்களாக நடத்தி வராங்க. 1.5 மாதங்களுக்கு முன்பாக கூட நான் முன்பே சொன்ன மாதிரி எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் சோதனையை மேற்கொண்டாங்க. இன்றைக்கு கூட திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், அதே போல எஸ்என்ஜே நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் இது தொடர்பாக சோதனை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதில் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக விற்பனை செய்து அந்த பணங்கள் எல்லாம், அதாவது பண பரிவர்த்தனை எல்லாம் எந்தெந்த கணக்குகளில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை, ஆவணங்களை கிடைத்த அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக விசாகன் ஐஏஎஸிடம் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையானது இன்னும் அடுத்த 2 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்கிற தகவல் கிடைக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த வழக்கை தீவிரப்படுத்தி பல்வேறு அடுத்த கட்டமாக நாளையும் இந்த வழக்கில் பல்வேறு இடங்களில் சோதனை செய்ய திட்டத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வைத்திருக்கிறாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.